29 வருஷத்துக்கு அப்புறம் இயக்குனர் மணிரத்னமும் நடிகர் கமலஹாசனும் இணைகிறாங்க அப்படிங்கிறனால இந்த தக் லைஃப் படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இப்போ கல்ட் கிளாசிக்னு சொல்லப்படுற நாயகன் படத்துல 4% இந்த தக் லைஃப் இருக்கா, இல்லை நாயகன் அளவுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்ன ரிசல்ட்டுங்கிறது இந்த ரிவ்யூ வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பாருங்க, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த ரிவ்யூவில் நிறையா இருக்கு. படங்கள் எப்பவுமே மெகா சைஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த படத்துல மெகா நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே நம்ம பாசிட்டிவ்ல இருந்து முறைப்படியா ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ங்கிறது இந்த படத்தோட கேமரா, லொகேஷன்ஸ், அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட். மணிசார் படத்துல இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எங்க ஊர்ல சின்னமுத்துமாரியம்மன் கோயில் திருவிழாங்கிறது ரொம்ப விமர்சையா நடக்கப்படுற ஒண்ணு. அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ஆமா அது வருஷம் வருஷமே சிறப்பாக தானே நடக்கும் அப்படின்னு அந்த கேஷுவலாக கடந்து போயிடுவாங்க. ஏன்னா அது என்னதான் பெரிய விஷயமா இருந்தாலும் ரொட்டீனா அந்த பெரிய விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அது கேஷுவலாக தெரிஞ்சது தானே அப்படின்னு போயிடுவோம். அதே மாதிரி மணிசார் படத்துல கேமரா அண்ட் லொகேஷன்ஸுங்கிறது ரொம்ப கேஷுவலா எல்லா படத்துலையும் உள்ள விஷயங்கள் தான். ஆனாலும் இந்த படத்துல அதுக்கு நல்ல ஒரு மெனக்கடல் தெரியுது. அதனால ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். செகண்ட் பாசிட்டிவ், இந்த படத்துல வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் சிஜி ஒர்க். ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அன்பரியூ மாஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரில்லியண்டா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மந்த் அந்த ரெட்ரோ படம் எப்படி ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சோ, படம் சுமாரா இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் ஃபைட் சீன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் சமீப காலமா தமிழ் சினிமாவில் பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் இஷ்யூஸ்னால கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்லாம் ரொம்ப நார்மலா தெரியும். இது கிராபிக்ஸ்னு தெரியுதுப்பா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல வர டிஏஜிங்கா இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டர் கிராபிக்ஸா இருக்கட்டும், எல்லாம் டாப் நாட்சா இருக்கு. தேர்ட் பாசிட்டிவ், ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். கமல் சார், எஸ்டிஆர், நாசர் இவங்க 3 பேரும் பெர்ஃபார்மன்ஸ்ல மிரட்டியிருக்காங்க. அபிராமி மேமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, பெர்ஃபார்மன்ஸ் ரசிக்கணுங்கிற மைண்ட் செட்டோட நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பராக இருக்கும். கதையோட சேர்ந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் நெகட்டிவ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ், இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவே ஒரு பழைய ஸ்டோரி. சரி, ஸ்டோரி தான் பழசா இருக்கு, ஸ்கிரீன் பிளேல ஏதாவது ஒரு மேஜிக் இருக்கும், படம் போறதே தெரியாது அப்படின்னு பார்த்தா ஸ்கிரீன் பிளே அதை விட ஸ்லோவா இருக்கு. சரி, ஸ்கிரீன் பிளே தான் இப்படி இருக்கு, டைலாக்ஸ் ஏதாவது அப்படி எப்படி சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஓரளவுக்கு நல்ல படம் அப்படின்னு சொல்ல வச்சிருவான்னு பார்த்தா டைலாக்ஸ் அதை விட ரொம்பவே சுமாரா தான் இருக்கு. இப்படி இதெல்லாம் இருக்கு. அட்லீஸ்ட் வந்து இந்த பிஜிஎம்மாவது சூப்பரா இருக்கும். அந்த பிஜிஎம் வந்து அந்த படத்தோட சீனை எலவேட் பண்ணிருன்னு பார்த்தா ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம்ங்கிறது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் நல்லா இருக்கே தவிர இன்டர்வல் பிளாக், கிளைமேக்ஸுக்கு முன்னாடி போர்ஷன்லாம் ரொம்பவே சுமாரா இருக்கு. இதெல்லாம் தான் இந்த படத்தோட நெகட்டிவ். இவ்வளவு நெகட்டிவா இந்த படத்துல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நான் சொன்னதே கம்மிங்கிற லெவலுக்கு தான் நம்ம படம் பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கேங்ஸ்டர்னு கமல் சாரை காட்டுவாங்க. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா நான் சுகர் பேஷண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல டைலாக் வச்சிருப்பாங்க. த்ரிஷாக்கு சாங் பார்த்தீங்கன்னா சுகர் பேபின்னு வைப்பாங்க. அப்போ தேட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அந்த சுகர் பேபினால தான் உங்களுக்கு சுகரானு கேட்குறேன். அந்த லெவலுக்கு ஒரு போரான டைலாக்ஸ்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அசோக் செல்வன் வந்து ஒரு காப் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் எந்த ஆங்கிளில் எந்த ஃப்ரேமில் பார்த்தாலும் நமக்கு காப்புன்னு ஒரு கன்வின்ஸால சொல்லப்போனால் ஓமை கடவுளே ப்ளூ ஸ்டார்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் இந்த ரோல் அவர் ஒட்டவே இல்லை. இதை தாண்டி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து அவங்களே வீக்காக காட்டிக்கிற அளவுக்கு ரைட்டிங் இருக்கு. இதெல்லாம் ஏன் மணிசார் படத்தில் இருக்குன்னு தான் புரியல. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இவங்க சேர்றாங்க, அதாவது மணிசாரும் கமல் சாரும் சேரணும்னா நாயகன் மாதிரி இருக்குமோன்னு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் அப்போ நினச்சோம். ஆனால் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்பே முடிஞ்சிருச்சு இது வந்து நாயகன் அளவுக்குலாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு. ஆனால் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது நாயகன் அளவுக்கு இருக்காது, ஆனாலுமே பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினச்சோம். அதுவும் இல்லைங்கிறது படம் பார்க்குறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. இந்த தக் லைஃப் படத்துக்கு நம்ம சினிமாவில் சேனல் கொடுக்குற மார்க்குங்கிறது, மார்க்லாம் விடுங்க, சில படங்கள் வந்து நமக்கு பிடிக்காது. ஆனால் சில படங்களில் உள்ள கிரியேட்டர்ஸ் வந்து நம்ம பெரிய ஹோப் வச்சுருப்போம். அது பிடிக்கலன்னு சொல்கிறது வந்து வெறுப்பு கிடையாது, அவங்க மேலே நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுருந்தோமே, ஆனால் அந்த நம்பிக்கை வந்து இப்படி ஆயிடுச்சேங்கிற ஒரு வருத்தம் தான். ஸோ இந்த படமும் அந்த மாதிரி தான். ஒரே லைனில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப சூப்பராக இருக்குது, இல்லை ஒன் டைம் வாட்சபிள், ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், ஃப்ளாப், இப்படி 5 கேட்டகரி இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பருங்கிறதெல்லாம் விட்டுருங்க, அபோவ் ஆவரேஜ் கீழே ஆவரேஜாக தான் இருக்குது. உங்களுக்கு சிம்பு, கமல் சார், நாசர் பெர்ஃபார்மன்ஸுக்காக நீங்கள் இந்த படம் பார்ப்பீங்க அப்படின்னாலோ, இல்லை நல்ல சிஜி ஒர்க்கு, ஃபைட் சீன்ஸ்க்காக பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு வாட்டி பார்க்கலாம். அதை தவிர இந்த படம் நம்மளை எந்த வகையிலையும் திருப்திப்படுத்தலை. மறக்காம நம்ம சினிமா உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல